ஆசானை கேட்பேன், இத்தனையும் கொடிய பாவியையும் மன்னித்திருக்கியே, உன் நாமத்தை சொல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்து கேட்டிருக்கிறேன். நாமத்தை சொன்னால் அன்றி ஒருவன் தெளிவிட முடியாது. சரியா, நாமத்தை சொல்ல முத முடியலையே, பல பிரச்சனை இருக்கு ஐயா. என்ன செய்யறான்? ஒரே ஒரு பேருக்கு அன்னதானம் செய்யறான், ஒரே ஒரு நபருக்கு வாய்ப்பு இல்லையா. காக்காய்க்கு வார வாரம் 2 சோறு விடுறான். என்ன அவ்வளவு பெரிய என்ன? முடியவே முடியாது. ஒரு மனிதன் ஜென்மத்தை கடைத்தேற்றதுக்கு காக்காய்க்கு சோறு வச்சா போதும். எங்கேயாவது ஒரு நாய்க்கு கொஞ்சம் சோறு பிஸ்கட் வாங்கி போடியா. ஒரு ஜென்மத்தை ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது ரோட்டில் இதாக போயிட்டு இருக்கோம், பிஸ்கட் வாங்கி 2 போட்டுப்பார். அந்த வாய்ப்பு கிடைத்தால் நீ முன்னேறிடலாம். அப்ப என்ன செய்யற கடவுள்? கடவுளால் படைக்கப்பட்ட உயிரினருக்கு ஏதோ ஒரு கடுகத்தையும் செய்தால்தான் ஒருவன் தேர முடியும். ரோட்டை போயிட்டு இருக்க நாய் ஒரு பிஸ்கட்டை போடு, அந்த வாய்ப்பு கிடைச்சா போதும். அப்ப நாய் பார்க்குது, சாப்பிடும். அப்ப கடவுள் பார்க்கிறான், நல்ல பிள்ளை, என்னால் படைக்கப்பட்ட ஜீவராசிகளுக்கு காகத்துக்கு சோறு போட்டிருக்கிறான். இதோ இந்த வானரங்கள், குரங்கு 2 வாழைப்பழம் போடலாம், நாய்க்கு 2 போடலாம், அதுவே இல்லாட்டி பச்சரிசியா 2 எறும்புக்கு போடலாம். ஏதேனும் ஒரு புண்ணியம் செய்யாமல் ஒருவனுக்கு அறிவு வரவே வராது. அதாவது பாவம் செய்த நாம் ஒரு கடுகத்தின் புண்ணியம் செய்தால் அன்றி தெளிவடாது. புண்ணியம் செய்ய செய்ய பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அறிவு, இப்ப கடுகு மாதிரி இருக்கக்கூடிய அறிவு அப்படியே விரியும் நாளுக்கு நாள். ஆகவே புண்ணியம் செய்தால், புண்ணியம் செய்த ஆசான் அகத்திய கேட்க வேண்டும். அடியேன் புண்ணியவனாக வேண்டும், அடியனுக்கு செல்வநிலை பெருக வேண்டும், தூய மனசு வேண்டும், உன் திருவடியை பற்றி பூஜிக்க வேண்டும், புண்ணிய செய்வதற்கு வாய்ப்பு தர வேண்டும், அதுக்குரிய பண்பும் அறிவும் தர வேண்டும், அதுக்குரிய பொருளும் தர வேண்டும், வாய்ப்பு தர வேண்டும் என்று ஆசானை வணங்கி கேட்க வேண்டும்.